இந்த பதிவை தவிர்க்க நினைக்க வேண்டாம். உங்கள் கர்மாக்களை தீர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் குறைப்பதற்கும் சாயப்பா சொல்லக்கூடிய வழிமுறைகளும் ஆலோசனைகளும் இதில் ஆழமாக அழுத்தமாக பதிய வைக்கப்பட்டுள்ளது. தீராத பிரச்சனைகளும் தீராத நோய்களும் தீராத தொல்லைகளும் தீராமல் இருப்பதற்கு காரணமே இது ஒன்று தான். தலை விதியையும் தலை எழுத்தையும் சரி செய்யக்கூடிய நாள்தான் இன்று. உங்கள் பாதையை விட்டு விலகி நிற்காதீங்க. என்ன ஆனாலும், எது நடந்தாலும், எது நடக்கலைனாலும், நீங்கள் எங்கே அவரை நம்பி பயணத்தை ஆரம்பிச்சிங்களோ அந்த பயணத்தை தொடர்ந்து நடத்துங்க. அங்கே நிற்கவோ திரும்பவோ வேண்டாம். அதற்குரிய சம்பவங்கள் உங்கள் கண்களை மறைச்சாலும் இல்லை யாராவது எதிர்த்தாலும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவோ ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்களோ அந்த அளவில் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. உங்கள் பாவங்களும் தீரும், உங்கள் கர்மாக்களும் தீரும், உங்கள் அவமானங்களும் தீரும், உங்கள் நோய்களும் தீரும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கூடும். சாய்ராம். என் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சாயப்பாவை தேடி வந்திருக்கீங்க. இது ஒரு வழி பாதை. இந்த பாதையில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யணும். இங்கே இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் எல்லாமே நியாயமானது. அடுத்தது புண்ணியம் சேர்க்கக்கூடியது. ஒரு சொல்லும் ஒரு செயலும் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அது பலவிதத்திலும் நன்மைகளை அது உங்களுக்கு தேடித்தருது. பாவங்கள் அதிகரித்ததால இந்த மனித பிறவி. யார் எவ்வளவு பாவங்களை செய்தோமோ அந்த அளவின் படி இங்கே வாழ்க்கையில் துன்பம் கூட குறைய கிடைக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசை சுத்தப்படுத்தி அவருடைய பார்வையில் படுவது போல நாம் வாழ்ந்து நமக்கு உயர்ந்த நிலையை கடவுள் அந்த அந்தஸ்தை கொடுத்து பாவங்களை சுருக்கி புண்ணியங்களை பெருக்கி வாழ்க்கையில் மனதார வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். இங்கே நீங்கள் கவனிக்கலாம், நிறைய பேரோட மிராக்கல் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாயுதாவில் இதுவரைக்கும் 1128 பேர் சாயப்பாவுடைய நிழலை பார்த்துருக்காங்க, நிஜத்தை பார்த்துருக்காங்க, எண்ணத்தோட பிரதிபலிப்பை பார்த்துருக்காங்க, வெட்டுக்கிளியை பார்த்துருக்காங்க. நேற்று கூட நம்ம இரவு நான் சொல்கிறத கண்ணை மூடி கேளுங்கன்னு சொல்லும்போது
கண்ணை திறந்த உடனே ஒரு வெட்டுக்கிளியை பார்த்ததா ஒரு சாய்ராம் கமெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போது எல்லா விஷயமும் நீங்கள் நினச்சா நடக்குது. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குது? எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க, ஆனால் நடக்கலை. ஆனால் நீங்கள் சாயப்பா கிட்ட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதால நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்குது. அப்போது அவர்களை விட நாம் முன்னாடி நிற்கிறோம். என்ன வாழ்க்கையில் தடுமாறி நிற்கிறோம். முதல்ல பக்குவப்படுத்துகிறாரு, அடுத்தது தடுமாற்றத்தை குறைக்கிறாரு, அடுத்தது இருப்பிடத்தை உறுதிப்படுத்துகிறாரு. அவர் எடுத்த உடனே கடைசி ஸ்டெப்புக்கு போல ஒரு ஸ்டெப்பாக இருக்கக்கூடியதை புரிய வைக்கிறார். கடவுள் உங்களை திருத்துறாரு, அது தண்டனைக்குரியதாக இருக்குது. நீங்கள் செய்த பாவங்களை அவர் சாட்டையை எடுத்து திருத்தும் பொழுது அது நமக்கு தண்டனையாக மாறுது. அப்போது ஒரு தண்டனையும் சாயப்பா நம்மளுடைய பாவத்தை போக்குறாருன்னு அர்த்தம். நல்லா படிக்கிற பையனை ஸ்கூல் டீச்சர் அடிக்கவோ திட்டவோ மாட்டாங்க. படிக்காதவனை தான் ஸ்கூல் டீச்சர் அடிக்கவோ திட்டவோ செய்கிறாங்க. எதுக்கு? அவன் நல்லா படிக்கணும். படித்தா இந்த அடி எனக்கு தேவையில்லைன்னு அவன் நினைக்கும் பொழுது அவன் நல்ல படிப்பை படிக்கிறான். அதே போல் நாம் இன்னைக்கு கடவுள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஒரு பெரம்பு அடியும் இனி வாழ்க்கையில் பாவங்கள் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு உறுதியை ஏற்படுத்துவதாக அது அமைகிறது. அப்போது இதுதான் வாழ்க்கையோட முதல் தத்துவமா? எஸ். நீ தண்டனையை பார்த்து பயப்படாத. இந்த தண்டனை உனக்கு ஏன் வழங்கப்படுகிறது என்றால், நீ இனி வரும் காலத்தில் எந்த தவறையும் செய்யாமல் இருப்பதற்காக இந்த தண்டனை உனக்கு வழங்கப்படுகிறது. தண்டனையின் நோக்கம் உன்னை துன்புறுத்துவது இல்லை. தண்டனையின் நோக்கம் நீ திருந்துறது. நீ திருந்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தண்டனை உனக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஆரம்பத்தில் தோல்வியும் அவமானத்தையும் கொடுத்து நம்மளை ஒரு இடத்துக்கு போக விடாமல் வழி செய்கிறதும் இந்த தண்டனை தான். ஒருவேளை இந்த தண்டனை கொடுக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் பாவத்தை இன்னும் நிறைய செய்வான். என் வாழ்க்கையில் எனக்கு தண்டனை ஏன் கடவுள் கொடுத்தாருன்னா திருத்துவதற்காக. ஒருவேளை எனக்கு தண்டனை கொடுக்கலைன்னா நான் இன்னமும் நிறைய பாவத்தை கடவுளுக்கு எதிராக, நல்ல மனுஷனுக்கு எதிராக, ஏன் எனக்கு எதிராக நான் செயல்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போது அவருடைய அனுமதி இன்றி இங்கே எதுவும் நடக்காதுன்னு நம்ம பல பதிவில் சொல்லியிருக்கிற ஒரு வாசகத்தை உங்ககிட்ட நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த பாதையில் பயணத்தை செய்பவர்கள் திரும்பி போகணும்னு நினைக்காதீங்க, அங்கேயே நிற்கணும்னு நினைக்காதீங்க. இவ்வளவு தூரம் கடந்துட்டோம், இனி கடக்க வேண்டிய தூரம் கொஞ்சமாக கூட இருக்கலாம். ஒரு இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்குது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அது நாம் அந்த புதையலை தேடாமல் இருக்க போகிறது இல்லை. தேடி 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 கழிச்சு போயிட்டோம், விட்டுட்டு போயிட்டோம். எவனோ ஒரு வழிப்போக்கம் வரான், என்னமோ பண்ணியிருக்காங்க, என்னென்னு பார்க்குறான். 2 அடியில் அவனுக்கு புதையல் கிடச்சிடுச்சு, அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். அதே 2 அடி நீங்கள் தோண்டி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கும். இதை பாசிட்டிவாக பாருங்கள். இங்கே கூட சில பேர் ஒரு கணக்கு வைப்பாங்க, விதி, அவன் நோண்டணும்னு விதி, இவன் எடுக்கணும்னு விதி. ஸோ இந்த கதைக்கு இப்படி ஒரு முடிவை, இப்படி ஒரு நினைப்பை நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பேரானந்த நிலையை அடைய முடியாது. இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுதான். நீங்கள் இதை விதின்னு முடிவு பண்ணாலும் அது விதி தான். இல்லை இன்னும் 2 அடி அவன் முன்னாடி நோண்டினவன் எடுத்திருந்தா அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு விதி தான். ஸோ விதியை நாம் தான் எழுதுகிறோம். இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்பலை விதியை கடவுள் தான் எழுதுகிறாருன்னு. கடவுள் எதை வச்சு எழுதுகிறாரு? ஒரு கதை இருக்குதுன்னா
எதை வச்சு அந்த மைய கரு என்னன்னு தான், ஒரு கதையே இல்லாத படமாக கூட இருக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு மைய கரு ஒன்று இருக்கும். அதை வச்சு தான் அதை டெவலப் பண்ணுறது. அப்போ எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டு எங்கன்னா நீங்கள் வச்ச பாயிண்ட்டு தான் அது. அதை வச்சு தான் கடவுள் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே எழுதி யார் யாரை எந்தெந்த கேரக்டர்ஸில் ரோல் பண்ணணும், அம்மாவாக யார் இருக்கணும், அப்பாவாக யார் இருக்கணும், லைஃப் பார்ட்னராக யார் இருக்கணும், அவங்களுக்கு பிள்ளைகளாக யார் இருக்கணும், மாமனார் மாமியாராக யார் இருக்கணும், அத்தை மாமாவாக யார் இருக்கணும், அத்தை மாமாவோட குழந்தைங்களாக யார் இருக்கணும், நண்பன் யார் இருக்கணும், எதிரி யார் இருக்கணும். ஒரே மையப்புள்ளியில் உங்களுடைய பாவ கணக்கையும் புண்ணிய கணக்கையும் சேர்த்து எழுதப்படக்கூடிய நாடகத்தில் நாம் எல்லாம் நடிகர்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு வீட்டில் கணவன் மனைவியை மரியாதையாக தெய்வமாக வச்சுருக்காங்க, இன்னொரு வீட்டில் கணவன் மனைவியை அடிமையாக வச்சுருக்காங்க. அப்போது எங்கே இருந்து இந்த பாயிண்ட்? ஏன் ரெண்டுமே பெண்கள் தான், ரெண்டுமே ஆண்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கணவர் ஏன் இப்படி வச்சுருக்காரு, இந்த கணவர் ஏன் இப்படி வச்சுருக்காரு? இந்த பெண்ணுக்கு எல்லாமே எப்படி வாட்சதெல்லாம் நல்லா இருக்குது, இன்னொரு பெண்ணுக்கு வாட்சதெல்லாம் ஏன் மோசமாக இருக்குது? அப்போ ஏதோ ஒரு கணக்கின்படி கேரக்டர்ஸ் உருவாக்கப்பட்டது. அதுக்காக நம்ம மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, அப்போது அவங்க அவ்வளோ பாவம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நினச்சா உங்கள் பாவத்தையும் கடவுள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டிடுவார். ஜாக்கிரதை. நாம் சில விஷயத்தை சொல்லும்போது நமக்கு அடிக்கடி ஒரு தயக்கமும் இருக்குது. இப்போது உங்கள் அன்பே சாயில நம்ம அன்பே சாயில 2 பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்க கஷ்டத்தை இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணுறாங்க, இன்னொருத்தவங்க கஷ்டத்தை இவங்க ஷேர் பண்ணுறாங்க. நான் தான் சொல்லுவேன் ஆரம்பத்தில், எந்த கஷ்டத்தையும் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. அதையும் மீறி இங்கே சில ட்ராமாக்கள்லாம் போயிட்டு தான் இருக்குது. என் கணவர் இப்படி, உன் கணவர் அப்படி அப்படின்னு. இப்போ நான் இந்த விஷயத்த சொன்ன உடனே உங்கள் கிட்ட யார் அவங்க கதையை பற்றி சொன்னாங்களோ, நீங்கள் அவங்க மேலே நீ இவ்வளோ மோசமான ஆளா, எவ்வளோ பாவம் பண்ணதால தான் நீ இதை அனுபவிச்சிட்ருக்கியா அப்படின்னு மனசால் நினச்சா கூட உங்கள் பாவம் எதுன்றதை சாய்ப்பா கண்ணுக்கு முன்னாடி காட்டிடுவார். ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் பலகீனத்தை பற்றி பிறரிடமும் சொல்ல வேண்டாம். உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிநேகிதனாக கூட இருக்கட்டும், சொல்லாதீங்க. கணவன்கிட்ட கூட தேவையானதை சொல்லுங்கள், தேவையில்லாததை சொல்லாதீங்க. எல்லாருக்கும் அதான். ஏன்னா பலகீனமாக்கப்பட்டதாலேயே நீங்கள் தாக்கப்படுவீர்கள். உங்கள் கணவனை நம்பி 1-2 விஷயத்தை அன்பாக இருக்கும்போதோ, உங்கள் மேலே அக்கறையாக இருக்கும்போதோ, உங்கள் மேலே பாசமாக இருக்கும்போதோ, உங்கள் மேலே உயிராக இருக்கும்போதோ, எந்த சிச்சுவேஷன்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அது அன்னைக்கு ஆனந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதுதான் பிரச்சனையை வெடிப்பதற்கு உண்டான ஒரு வழியையும் காட்டும். இது எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் நடந்திருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ என்னங்க என் பிரச்சனையை கணவர்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? இப்போ யார்கிட்டங்க சொல்கிறது? இல்லாட்டி மண்டை வெடிச்சிருமேனா? நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மண்டை வெடிக்கும், சொல்லலைன்னா மண்டை வெடிக்கும், சொல்லிட்டா வாழ்க்கையே வெடிச்சிடும். வாழ்க்கை ஒரு பெரிய பூகம்பம் மாதிரியே இருக்கும், தினம் பூகம்பம். சில போர் எப்பயுமே நடந்துட்டுருக்கிற நாட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது, அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழணுன்ற ஆசையே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பதிலாக ஒழுக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பூகம்பம் எப்போ வேணாலும் வெடிக்கும் அப்படின்னும் போது அங்கே அமைதி நிரந்தரமாக குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. உங்கள் அமைதி குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அது அவ்வளோ சீக்கிரம் வெளியில் எடுக்க முடியாத அளவுக்கு ஆழமான குழி. கிட்டத்தட்ட 20 அடி, 30 அடி, 40 அடி, 50 அடி, 60 அடி. அப்போ யோசித்து பாருங்கள், ஒரு விஷயத்தையும் நாம் எதை வச்சு நாம் முடிவு பண்ணுறோம், எதை வச்சு கடவுள் நம்மளுடைய வார்த்தைகளை கவனிக்கிறாரு, எதை வச்சு
நமக்கு வரலாறு இங்கே எழுதப்படுகிறது. எதை வச்சு நம்ம பாவ புண்ணியங்கள் தீர்க்கப்படுகிறது. இதை எல்லாவற்றையும் நாம் சரியான படியில் யோசித்தோம் அப்படின்னா ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பேரின்பத்தை கொடுக்கும். அதாவது தெரியாமல் செய்யக்கூடிய தவறுகள் நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் தெரிஞ்சு நாம் செய்கிறோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இங்கே நிறைய பேர் தெரிஞ்சே மறுபடியும் மீண்டும் குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிறீங்க. சிங்கத்தோட குகைக்குள்ளே கவலைகளை சிந்திக்கிறதால கவலைகள் அதிகரிக்குது. கவலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை தெரிஞ்சுக்கிறதால கவலை குறையுது. என் உடம்புல என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்னோடய உடம்புக்கு தகுந்தது போல் நான் என்னை தயார் பண்ணிப்பேன். ஆனால் என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமல் நான் என் உடம்பை பற்றி கவலைப்பட்டால் என் கவலை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் எவை 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 பாயிண்ட் பண்ணுங்கள். 10 பாயிண்ட் எடுங்க. அந்த 10 பாயிண்ட்டை ஃபில்டர் பண்ணுங்கள். அதில் 8 பாயிண்ட் வரும். 8 பாயிண்ட்டை ஃபில்டர் பண்ணுங்கள், 6 பாயிண்ட் வரும். 6 பாயிண்ட்டை ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணாலும் வரலையா, அப்போ 6 தான் பிரச்சனை. அந்த 6 எதெல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு அதை எடுத்து சரி பண்ணுங்கள். எது எளிதாக இருக்கிறதோ அதை முதலில் இடு. ஏன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்கூலில் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, 2 விதமான பசங்க. ஒன்று ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸை முன்னாடி எழுதிடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறத முன்னாடி எழுதிடுவாங்க. நம்ம எப்படின்னா இந்த ஒன் வேர்டெல்லாம் நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பெருசாக எடுப்போம். ஏன்னா பெருசாக எடுத்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகி தெரிஞ்சதை கூட தெரியாமல் போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வந்துடும்ல. அதனால் அப்போது எளிதில் எவைகளை உன்னால் செய்ய முடியுமோ அதை முதலில் செய்து வென்றுவிடு. முதல்ல உனக்கு வெற்றி தான் முக்கியம். ஒரு சின்ன செயலில் கிடைக்கிற வெற்றி தான் பெரிய செயலை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காரியம் அமையுது. என் உடம்பு ஒரு 120 கிலோ 140 கிலோ இருக்கிற அப்படின்னா நான் ஒரு 80 கிலோவுக்கு ஆசைப்படக்கூடாது. 120 கிலோ ஏன் வந்தது, எதனால் வந்தது, என்ன சாப்பிட்டோம், உடல் உழைப்பு எப்படி, இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், சாப்பிடும்போது எவையெல்லாம் காரணத்தில் வைக்கணும், எவையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு சாய்ராம் 180 கிலோவில் இருந்தாருங்க. அவர் சொன்னார், டயட்டை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியவே இல்லை. இன்றைக்கி அவருக்கு ஜஸ்ட் 72 கிலோவில் தான் இருக்கார். அத்தனை கிலோவை ஒரு வருஷத்தில் அவர் குறைச்சார். நான் தான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு பரோட்டா, அவர் பரோட்டா பிரியர், சிக்கன் பிரியாணி பிரியர், நான் வெஜிடேரியனை வெளுத்து வாங்குறவர் அவர். இப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், நீங்கள் பரோட்டா எத்தனை சாப்பிடுவீங்கன்னு. நான் ஒரு குறைஞ்சது 10 to 12 சாப்பிடுவேங்க அப்படின்னார். சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், ஒரே ஒரு பரோட்டா, ஒரு குருமா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அந்த பரோட்டாவை உங்கள் தட்டில் வச்சுருங்க, குழம்ப வச்சுருங்க. இப்போது கண்ணை மூடுங்க, அந்த பரோட்டாவை பிச்சிருங்க, குழம்ப தொடுங்க, வாய்க்கு கொண்டு போங்க. ஆனால் வாய்க்குள்ளே வச்சிடாதீங்க, அதை மறுபடியும் கீழே வச்சுருங்க. இது மாதிரி ஒரு 15 நிமிஷம் பண்ணுங்கள். இப்போ தண்ணியை ஃபுல்லாக குடிங்க. தண்ணியை ஃபுல்லாக குடித்ததுக்கப்புறம் அந்த மீதி இருக்கக்கூடிய பரோட்டாவை சாப்பிடுங்க. இப்போ அந்த முழு பரோட்டா உள்ளே போகுதா உள்ளே போகலையான்னு பாருங்கன்னு. அப்போது அவர் 11 பரோட்டாவை சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறார். அதாவது அதே பரோட்டாவை பிக்கிறாரு. ஒரு பரோட்டா 5 தடவை பிச்சா ஒரு பரோட்டா கணக்கு வந்துடும் இல்லை, அதுபோல் பிக்கிறாரு, குழம்பை இது பண்ணுறாரு, வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு, ஆனால் சாப்பிடலை, கீழே வச்சிடுறாரு. மறுபடியும் ஒரு பரோட்டாவை பிக்கிறாரு, அதே பரோட்டாவை பிக்கிறாரு. இது மாதிரி 5 பிரித்து அதை ஒரு பரோட்டாவை ஒரு
கிட்டத்தட்ட ஒரு 20 தடவை 25 தடவை அது மாதிரி வாய்க்கு கொண்டு போகிறாரு. ஆனால் சாப்பிடல, வச்சிடுறாரு. இப்படி பண்ணி தண்ணியை முடக்குன்னு குடிச்சிட்டு, ஐயோ இன்னும் ஒரு புரோட்டா இருக்குதே, அது வீணாயிட போகுது, நம்ம சாப்பிட்றலாம், தூக்கி போட்டால் வீணாயிடுமேன்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த புரோட்டாவை சாப்பிடுங்கன்னு. இது போல் எதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் இதே போல் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. வேறு எதுவுமே பண்ணவே இல்லைங்க, சீரியஸாக சொல்கிறேன், எதுவுமே பண்ணவே இல்லை. காலையில் வாக்கிங் மட்டும் போவார், அவ்வளோதான். அதுவும் 20 நிமிஷம் 30 நிமிஷம்தான். அதை நான் ரெகுலராக போக சொன்னதில் போனார். பட் சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணார். இரவு சாப்பாடும் இதே போல் தான். எல்லாமே ஒன்று தான். அவரோட உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. மனசு உடம்பு ஃபுல்லாக சாப்பிட்டேடா அப்படின்னு சொன்னால் உடம்பு கேட்கும். அது கேட்க வைக்கணும். மனசு ஒரு குழந்தை போல், அதுக்கிட்ட அன்பாக சொல்லணும். அதுக்கு எப்பயுமே எதிராக நடக்கக்கூடாது. எப்பயுமே அதை எதிராக நடந்துட்டா அதை வச்சு செய்யும். ஸோ இந்த மாதிரி சில ஐடியாஸு தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு நானே கண்டுபிடிச்சது. அப்போ எனக்கு யோசித்தேன், நம்ம சாப்பிட்றது மாதிரி நினச்சிக்கிட்டா அப்போது எதுவுமே இல்லாமல் நினைக்கக்கூடாது. மனசு சொல்ல, டே ஏமாத்தாதாடா அப்படின்னு. அப்போது உண்மையும் இருக்கணும், அதில் பொய்யும் இருக்கணும். உண்மை 10%, பொய் 90%. இங்கே பயன்படுத்துகிற தப்பே இல்லை. ஏன்னா வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் 10% உண்மையும் 90% பொய்யாகவும் இருக்கிறது தப்பே இல்லை. நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக ஏமாத்துறோம்? நல்லா இருக்கணுன்றதுக்காக. இப்போ அவருக்கு சுகர் இல்லை, பிபி இல்லை, எல்லாமே கண்ட்ரோல், நல்லா ஆக்டிவாக இருக்கார், சூப்பராக இது பண்ணுறாரு. அவர் நம்ம கோயம்புத்தூர்கார் தான் அவர். அப்பப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வருவார், பேசுவார். நிறையா விஷயங்கள் நம்ம அன்பே சாய் அவருக்கு மாற்றிருக்குதுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் நமக்கு பொறுத்த வரைக்கும். அதனால் எவ்வளவு வேணாலும் நம்ம பேச ரெடியாக இருக்கோம், கைட் பண்ண ரெடியாக இருக்கோம். தொட்டதெல்லாம் தொடங்குது அன்பே சாய் குடும்பத்தில்னும் போது நமக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் உடம்பு அது மாதிரி ஓவராக ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மனசு இல்லை நீ என்ன ஏமாத்துறியா, 10 புரோட்டா சாப்பிட்ற இடத்துல 9 சும்மா சாப்பிடுவேன்னு, அது உண்மைன்னு நினைங்க. ஒரு 4 சிட்டிங்க்கு அப்புறம் அது 5ஆவது சிட்டிங் அதை ஏற்றுக்கும். அதான் நம்ம சொல்கிறோம் 48 நாள் பயிற்சி. ஐ திங்க் வர சாட்டர்டே சண்டேவோட முடியுதுன்னு நினைக்கிறேன். மாயுத்தா பயிற்சி லைவ் நிச்சயமாக நம்ம வைப்போம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு திட்டு விழுதோ இல்லையோ, எனக்கு உங்கள் குடும்பத்தில் திட்டு விடுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லிட்டாரு நீ சாப்பிடாமல் இருக்க, அவர் பாரு கண்டிப்பாக சாப்பிட்ருவார். சொன்னவன் எல்லாம் செய்கிறானா அப்படின்வாங்க. நீங்கள் தாராளமாக சொல்லலாம், எங்கள் அன்பே சாயில் சொன்னதை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னு. ஸோ ரொம்ப 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 சாய்ப்பாக ஏன்னா நிறைய விஷயங்கள் நான் தான் சொன்னேனே, வாரத்திலேயே கடும் சோதனைகளுக்குத்தான் நம்ம உட்பட்டேன். அதாவது நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோழி, ஆடு, மீன் இதெல்லாம் ஏண்டா நாங்கள் ஒரு மனுஷனுக்குள்ளே உள்ளே போய் எங்களோட பிறவி பயனை அடையலான்னு பார்த்தா நீ அதை தடுக்கிறியன்னு சொல்லி அது மாதிரி நமக்கு ஒரு நிறைய விஷயத்தை காட்டும். முந்தானத்தை கூட பாருங்களேன், சிக்கன், மட்டன் அண்டு ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்றது போல் ஒரு கடவுள். அதே மாதிரி நம்ம யூடியூப்பில் எப்பயுமே நம்ம மோஸ்ட்லி இந்த அரசியல் அதுதான் இருக்கும் நம்ம சேனலில். நான் பார்க்குறத சொல்கிறேன். அப்போல்லாம் பார்த்தா திடீர்னு ஏதோ விளாக்லாம் போட்டுருக்குறாங்க. எல்லாம் சிக்கன் சாப்பிட்றது, மட்டன் சாப்பிட்றது, அப்படி இப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ முடிகிற நேரத்துலேயும் கடும் சோதனைகளுக்கு கொடுத்தோம். இப்போ இவ்வளவு தூரம் தெளிவாக இருக்கிறியா அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளவு ஒரு கிளியராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ எல்லா விஷயத்தையும் கடவுளுக்கு நம்ம நன்றிகளை செலுத்துகிறோம். ஏன்னா ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எவ்வளவோ இருந்தோம் கடைசியில் நான் கை வச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, இனி கொஞ்சம் சரியாயிக்கோங்க, அவ்வளோதான். அதாவது தப்பு பண்ணுறது திருந்ததுக்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. தப்பு செய்கிறது தப்பே இல்லை, ஆனால் தப்பை தொடர்ந்து செஞ்சால் தான் தப்பு. தப்பு செஞ்சதுக்கப்புறம் மீண்டும் அந்த தப்பை செய்யாமல் இருங்க. ஏன்னா கடவுள் உங்களை 24 மணி நேரமும்
பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை எக்காரணத்தை கொண்டும் மறவாதீர்கள். வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்காக நடந்து கொண்டு இருக்கும். தொடர்ந்து அன்பை சாய் ஆடியோவை கேளுங்க. நம்ம குடும்பம் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை அடையணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.